அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்தனை அப்துல் கலாம் ஐயாவுடைய ஒரு பொன்மொழி. கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன் தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு சொல்றாரு. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு வர்றது கனவு கிடையாது. நம்மளை தூங்க விடாம எது செய்தோ அதை தான் கனவுன்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். நாளைக்கு நம்ம பள்ளியிலேருந்து இன்ப சுற்றுலா போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருதுன்னு வைங்க. காலையில் கண்டிப்பாக 6 மணிக்கு எல்லாரும் பள்ளிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இரவு முழுவதும் நமக்கு தூக்கமே வராது. எப்போ காலையில் வரும், எப்போ நாம் அந்த இன்ப சுற்றுலாவில் போய் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இரவெல்லாம் யோசிச்சுட்டே இருப்போம். எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இரவெல்லாம் யோசிச்சுட்டே இருப்போம். அடுத்த நாள் காலையில் அம்மா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு நாம் ரெடியாகி பள்ளிக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி நம்மளை எப்படி தூங்க விடாமல் அந்த நிகழ்ச்சி செய்தோ அது போல் நம்ம லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள அந்த உத்வேகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய கனவு அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். நம்ம இலக்கு அடையிற வரைக்கும் உள்ள அந்த அந்த கனவு, நம்மளுடைய லட்சியத்தை அடையிற வரைக்கும் அந்த கனவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். நம்ம லட்சியத்தை அடையிற வரைக்கும் நம்மளுடைய முயற்சியை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கணும். அதனால உங்க தூக்கத்துல வர்றது கனவு கிடையாது. உங்களை தூங்க விடாம எது செய்தோ அதுதான் கனவு அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு. அதனால கண்டிப்பா உங்களுடைய லட்சியம் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.